வெளியே நடக்கிற பிரச்சனைலாம் மறந்துடுவார். அல்லேலூயா. அவர் வரும்போது, அவர் உள்ளே வரும்போது டென்ஷனாக தான் வருவார். அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குற தெரியுமா, அந்த வெளியே நடக்கிற டென்ஷன்லாம் மறந்துடுவார். அவர் உட்காந்து ஒரு கிளாஸ் டென்ஷன், டீ வேணுமா காஃபி வேணுமா விசாரிங்க. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், கேஷியராக இருக்கும்போது எத்தனை பேரை ஃபேஸ் பண்ண தெரியுமா. ஒருத்தன் டிசைனாக வருவானுங்க, தகராறு பண்ணத்துக்குன்னே வருவாங்க. எனக்கு சொன்ன எனக்கு குரு கற்று குத்த ஒரு தம்பி, வெளியே இருக்கிறவன் 1000 பேசலாம், நீ உள்ள அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் வெளியே இருக்கிறவன் நஷ்டப்பட மாட்டான், நீ தான் நஷ்டப்படுவ. 50 ரூபா கட்டுக்கு பதிலாக ஒரு 100 ரூபா கட்டு குத்துனா முடிஞ்சு போச்சு. இப்போ தான் 500 2000 கூட போயிடுச்சு. இப்போ நீ தான் நஷ்டப்படுவ. அவன் எதை சொன்னாலும் நீ அமைதியாரு. அவன் 1000 சொல்லுவான், என்கிட்ட நீ கேஷில் இருக்கிற, கேஷில் ஷார்ட்டேஜ்னால் கூட நம்ம பஸ்லேருந்து எடுத்து போட்டு டாலி பண்ணலாம். எக்ஸஸாக இருந்தால் தான் பெரிய பிரச்சனை, தலைவலி. எக்ஸஸ் இருக்கக்கூடாது கேஷு. எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாங்கள் 1 மணி வரைக்கும் கூட இருந்திருக்கோம் பேங்க்கில். என்ன, அதாவது ஒவ்வொரு நாளும் வெளியே போகிற ஆம்பளைங்க சந்திச்சுட்டு வர போராட்டம் சாதாரணமான போராட்டம் இல்லை. அத்தனையும் வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி கிட்ட தான் இருக்குது. மனைவி சொல்லே மந்திரம். அவர் டென்ஷன் படுத்தக்கூடாது. வந்து உட்காந்ததுமே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவர் தலையை நீவி விடுற தெரியுமா, வெளியேற டென்ஷன்லாம் மறந்துடுவார். இதுதான் உண்மை. ஆகவே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 10 மாதம் சுமக்கிற ஒரு தாய் உன்னதமானவள். ஆயுள் முழுக்க அந்த குடும்பத்தையே சுமக்கிற அந்த ஒரு தந்தை உன்னதத்திலும் உயர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளம், அவருக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது, குடும்பத்தில் அன்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஆலோசனை சொல்கிற ஒரு ஆசானாக இருக்கிறார். அடையாளம். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் தந்தையை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் தெய்வீக பயத்தோடு தெய்வீக நடுக்கத்தோடு வாசிப்போம். சங்கீதம் 103:13. செல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுமா, செல்ல ஆன் பண்ணக்கூடாது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. நண்பனை குறிப்பிடல, தாயை குறிப்பிடல, இந்த இடத்துல மற்ற உறவுகளை குறிப்பிடல, தகப்பனை தேவன் மென்ஷன் பண்ணி முக்கியப்படுத்தி முதன்மையாக சொல்லியிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்க போல. என் பிள்ளைக்கு இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. 2 பிள்ளைகளுக்கும் கேட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு தெரியும், இது எங்கள் அப்பாவுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான், அதுக்கேற்ற மாதிரி கேட்கும். எல்லாத்தையும் இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. சாதாரண நானே என் பிள்ளைகளுக்கு இறங்குறேன்னா, அந்த கருவிலிருந்து தெரிந்து கொண்ட அந்த தெய்வம் உன்னை சும்மா விடுவாரா? கேட்குற விதம் இருக்கிறது, கேட்குற விதம் இருக்குமா. சைலண்டில் வேமா, இல்லைன்னா வெளியே கொஞ்சம் அங்கே போய் நின்று பேசிடுவாங்க. அந்த ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பனுடைய காரியத்தை தேவன் முதன்மைப்படுத்தி இங்கே உதாரத்துவமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்றால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கு போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. பயபக்தி இருக்கணும். தேவ சமூகம்னா ஒரு பயம் இருக்க வேண்டும், பயபக்தி இருக்கணும். ஏனத்தானு வரக்கூடாது. ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஒரு மசூதி பாருங்கள். அந்த மசூதிக்கு போகிறவங்க இப்போ எப்படி நம்ம வெளியே உள்ளே வரும்போது செருப்பை கைட்டு வச்சுட்டு வரமோ, செருப்பு மட்டும் இல்லை, அந்த செல்லையும் அது உள்ளே போட்டு வராங்க, டப்பாவில் போட்டு வராங்க. அதனால தாங்க அவங்கள செழிப்பாக இருக்காங்க. அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி அது வேறு. ஆனால் பயபக்தி. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகிறாங்க? 4 முறை தொழுவார்கள். பக்தி. நான் தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் காலையில் ட்ரெயின் ஏறினேன், வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாலிப பிள்ளை, சார் கொஞ்சம் அப்படி நவுந்துக்கிறீங்களான்னா, நான் அப்படி நவுந்தேன். இந்த பக்கங்கிறவங்களை கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா, நவுந்தேன். அவன் பாருங்கள், எங்களை பார்க்கல, கடவுளை பார்த்தான். உடனே நமாஸ் பண்ணுறாங்க. ட்ரெயினில் பண்ணுறான், நமாஸ் பண்ணுறான். பாத்தியா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த தெய்வத்தை எவ்வளோ மகிமைப்படுத்தலாம் பாருங்கள். அந்த வாலிப பிள்ளை என்ன அந்த பக்கம் நவர சொன்னால், அந்த பக்கம் நவர சொன்னால் உடனே நமாஸ் படிக்கிறாங்க. பக்தி முக்கியம்,
அந்த பக்தி பயத்தோடு இருக்கணும், தேவ பயத்தோடு இருக்கணும். அப்பதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1:8 சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். நீதிமொழிகள் 4:1 சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு நட. நீதிமொழிகள் 6:20 சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். ஆமென். நீதிமொழிகள் 13:1 சொல்லுது, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை அவன் கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதல் அவன் செவி கொடுக்க மாட்டான். நீதிமொழிகள் 23:22 சொல்லுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்ம தாயும் தகப்பனும் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவா சீராட்டுவா, தாலாட்டுவா சீராட்டுவா. நான் யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. தாயுமாகவும் தகப்பனுமாகவும் தேவன் நமக்கு இருந்து தேற்றுகிறதையும் நாம் கேட்கிறதை கொடுக்கிறமாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேட வேண்டும். இங்கே எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க. ஒரு சிலர் இயேசுவை முழுவதுமாக அறிந்திருக்கிறீர்கள், ஒரு சிலர் இயேசுவை ஒரு பகுதியாக அறிந்திருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் இங்கே யாரும் அவரை தரிசிக்கவே முடியாது, அவரை தொழுது கொள்ளவே முடியாது, அவரை நோக்கி பார்க்கவே முடியாது. தேவனுடைய சித்தம் இருந்தால்தான் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, அற்புதமும் அதிசயம் செய்கிற தெய்வத்தை நாம் தொழுது கொள்ள நாம் பாக்கியவானாக பாக்கியவதியாக இருக்கிறோம். அடையாளம் நமக்கு முக்கியம். அடையாளம் அது எப்படி இருக்கணும்னா, அவருக்கு பிரியமாக இருந்தால்தான், அவருடைய சமூகத்தில் நீ எப்பொழுதுமே விசுவாசத்தோடு காணப்பட்டால்தான், அவருடைய ஜீவ பாதையிலே நீ எப்போதுமே அவரை நோக்கி நடந்தால்தான் அந்த அடையாளம் உனக்குள்ளது வெளிப்படும். அதாவது ஒரு அடையாளத்தை நாம் வேதாகமத்தில் பார்ப்போம், பிசாசை மேற்கொள்ளுகிற அடையாளம். இது மெயினாக முக்கியம். இந்த அமாவாசை மீட்டிங்கில் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், சூனியம் மந்திரம் இன்றைக்கி தான் வைப்பான் 12 மணிக்கு உச்சி நேரத்தில், அதாவது மிட் நைட் அமாவாசை அன்னைக்கு அது வைப்பான். அது உண்மை, எல்லாருக்கும் அது பழிச்சிருக்குது. ஆனால் கிறிஸ்துவாகிய நமக்கு அது பழிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிசாசை மேற்கொள்ளுகிற அடையாளம், அந்த அடையாளம் என்னென்ன வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் தெய்வீக பயத்தோடு தெய்வீக நடுக்கத்தோடு வாசிப்போம். 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்கு வராதிருக்கும். அல்லேலூயா. அதாவது வல்லமை பொருந்திய அந்த தெய்வத்துக்கு, சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த தெய்வத்துக்கு அடையாளம் தேவைப்படுகிறது. அந்த ரத்தம் எதற்காக என்றால், ஏன் பூச சொன்னார் என்றால், அதே 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது
கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளிலே உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு அவர் கடந்து போவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஜெப எண்ணெய்னு ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்கு? அது இயேசுவின் ரத்தம். ஜெப எண்ணெய் என்பது இயேசுவின் ரத்தம். அதில் மிரக்கல் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். திருவாரூருக்கு நான் வருஷம் 1ஆம் தேதி செய்தி அங்கே தான் கொடுப்பேன், புது வருட செய்தி. இப்போ பாருங்கள், ஒரு சகோதரி, அந்த சகோதரி பேர் மறந்துட்டேன். அந்த சகோதரி ஃபஸ்ட்டு வராங்க, குழந்தை இல்லாமல் வராங்க. வந்து கையை வச்சதுமே, அந்த மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கையை வச்சதுமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் பயந்து எங்கேயும் பின்னாடி ஓடிட்டார். திருப்பி அவரை கூப்பிட்டு ஒரே ஒரு பாட்டிலில் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க கடையிலேருந்துன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கடையில் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து ஜபம் பண்ணி அந்த ஆடுற அந்த அசுத்தாவி மேலே ஊற்றுந்துமே புழுவு துடிக்கிற மாதிரி துடிச்சாங்க. அந்த எண்ணெய் ரத்தமாய் மாறியது. இயேசுவின் நாமத்தினால புழு துடிக்கிற மாதிரி துடிச்சது. கடைசியில் அந்த பாப்பா பேர் மறந்துட்டேன், அது உள்ளுகிற ஆவி பேசுது, என் பேர் கஸ்தூரின்னு சொல்லுது. என் பேர் கஸ்தூரின்னு சொல்லுது. என்னன்னு கேட்டால், நான் இவக்குள்ளே வரலனா இவ குழந்தைய பெற்றுருவா. அப்போ மந்திரம் செஞ்சுருக்காங்க. கடைசியில் தேவன் அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் அற்புதம் நடந்தது. அதே போல் சிந்தாதிரிப்பட்ட பகையில் ஒரு வாலிப பிள்ளை கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லை.